வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் முருகன். நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு 4 வீடியோ 5 வீடியோ போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ டெலகிராமில் குரூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் வர மெம்பர்ஸுக்காக நான் கால்ஸ் கொடுக்குறது, கிளாஸ் எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியானதுனால என்னால் வீடியோ ரெகுலராக போட முடியல. ஸோ இப்போ டெலகிராமில் இருக்கிற மெம்பர்ஸே என்ன கேட்குறாங்கன்னா, நான் இப்போ கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறேன்னா எனக்கு எதுவுமே நாலேஜ் கிடையாது, எனக்கு சுத்தமாக நாலேஜ் கிடையாது. ஸோ நான் எப்படி நீங்கள் சொல்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் டேரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து சொல்லுவீங்களா, இல்லை வந்து டேரெக்டாக டெக்னிக்கல் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக டெக்னிக்கல் தான் சொல்லிக் கொடுப்போம். அவங்களுக்கு வந்து A to Z நம்ம சொல்லிக் கொடுத்துருந்தோம்னா நம்மளுடைய கோர்ஸ் டியூரேஷன் தான் வந்து அதிகமாகும். ஸோ அதுக்காக என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் பேசிக்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, அந்த வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னா, இப்போ இந்த யூடியூப் சேனலில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பேசிக்ஸ் நம்ம இந்த டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி தெரிய வேண்டிய பேசிக்ஸ் எல்லாமே நம்ம இந்த யூடியூப் சேனலில் 1 by 1 போட போகிறோம். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டெக்னிக்கல் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோ எதை பற்றினா, நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, என்ன இருக்கணும், இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, ஸோ அதை பற்றின வீடியோஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து A to Z ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது என்ன? ஸோ நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, ஷேர் மார்க்கெட்டுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டா, ஐயோ அது வந்து நிறைய காசு லாஸ் ஆகிடும், நிறைய பேர் செத்துட்டாங்க காசு லாஸ் பண்ணிவிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு இடையில் வந்து பரவி இருக்குது. ஸோ எதனால் பரவி இருக்குன்னா, ஸோ அது வந்து ஒரு உயிர் போகுது இல்லையா? ஸோ ஒரு உயிர் போகும்போது அதுக்கான ரீசன் என்னென்னு தேடுறப்ப இதுதான். ஸோ இந்த ரீசன் தான் வந்து தெரியுது அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து எதனால் லாஸ் பண்ணாங்கன்றது அவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஸோ அவர் லாஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்றது அவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. ஸோ ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காங்களா, இப்போ வந்து அவர் ஒரு 10 லட்ச ரூபா லாஸ் பண்ணிவிட்டு சூசைட் பண்ணிட்டாரு. அதுவே 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுக்கிறவன் சொல்லுவானா, நியூஸ் கிட்ட சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஸோ அவன் வந்து எடுத்த ப்ராஃபிட்டை வந்து அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் போயிட்டே இருக்கும். அவன் 10 lakhs 20 lakhs இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஸோ சூசைட் பண்ணுறவங்க, லாஸ் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% இருக்காங்கன்னா 90% வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அடுத்தடுத்த ப்ராஃபிட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அது வந்து நம்மளுக்கு நியூஸாக வர்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட் விஷயம் நடக்கிறப்ப தான் அது வந்து நியூஸாக நம்மளுக்கு வெளியே வருது. ஸோ அந்த நியூஸாக வெளியே வரப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லோரும் மைண்ட் செட்லேயும் போய் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்னாலே லாஸ் தான் அப்படின்னு சொல்லி சூசைட் தான் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாருக்கிட்டையும் பரவுனதுனால இந்த ப்ராஃபிட் பண்ணுறவங்களுடைய சதவிகிதம் வந்து நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது வந்து பியூர் பிஸ்னஸ். நம்ம இதை முறையாக பண்ணால் கண்டிப்பாக இதில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் லாஸ்ன்றது இருக்க தான் செய்யும். ஸோ லாஸ் இல்லாமல் ஒரு பிஸ்னஸும் கிடையாது. அந்த பிஸ்னஸை நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு எந்த அளவுக்கு பண்ணுறோன்றது தான் விஷயம். ஸோ அவர் சூசைட் பண்ணுறாருன்னா அவர் தப்பாக பண்ணியிருப்பார், அதனால் அவர் லாஸ் பண்ணியிருப்பார், அதனால் அவர் சூசைட் பண்ணுறாரு. அதனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா பெனிஃபிட் நிறையவே இருக்குது. ஸோ எந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்கான ரூல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எந்த மாதிரி பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் கேபிட்டல் 100% சேஃப். உங்களுடைய காசு ₹1 கூட லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, கற்றுக்கணும், விஷயத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். சரி, ஓகே, இப்போ நான் வந்து புது ஆள், எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, நான் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்றேன், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இதோடைய நாலேஜ் கொஞ்சம் நீங்கள் கெயின் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின நாலேஜ் நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கணும். என்ன கெயின் பண்ணுறதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு மொபைல் ஷாப்புக்கு போகிறீங்கன்னா மொபைல் பற்றி எதுவுமே தெரியாமல் எப்படி நீங்கள் மொபைல் ஷாப் வைக்க முடியும்? ஒரு கார் ஷோரூம் வைக்கிறீங்கன்னா காரை பற்றி எதுவுமே தெரியாமல் எப்படி நீங்கள் கார் ஷோரூம் வைக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட் உள்ளே வரப்போகிறீங்கன்னா அதை பற்றின விஷயங்கள் தெரியாமல் நீங்கள் ஏன் உள்ளே வரணும்? ஸோ அந்த மாதிரி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு லாஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ உள்ளே வந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது வந்து நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணுனாலும் ஓவரலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ரொம்பவே சிம்பிளாக சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னா,
ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. இப்போ வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு ரூல் படி இருக்கும். செபி அப்படின்னு ஒரு ஹெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா செபின்றது ஒரு ஹெட்டு. ஸோ அது உங்களுக்கு டீப்பாக தெரியும்னா நீங்கள் செபின்னு போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செபின்றது ஒரு ஹெட்டு. செபிக்கு கீழே என்எஸ்சின்னு, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி நம்ம என்எஸ்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு கீழே ஸ்டாக்ஸ் எல்லாமே வரும். பாம்பே எக்ஸ்சேஞ்சுன்னு நிறைய இருக்குது. ஸோ இதை பற்றின விஷயங்கள்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. நான் உங்களுக்கு மெயினாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்எஸ்சிக்கு கீழே நிறைய கம்பெனிஸ் வரும் இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ புதுசாக ஒரு கம்பெனி வருதுன்னா அது டேரெக்டாக போய் செபிக்கிட்ட போய், ஸோ செபியோட ரூல்ஸ் படி அந்த கம்பெனி வந்து என்எஸ்சிக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அந்த கம்பெனி வந்து நம்ம வாங்குகிறோம் விற்கிறோம் சரிங்களா. உள்ளே வந்து நம்மள மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் உள்ளே இருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனி நம்ம வாங்க என்ன ஆகுனா, அந்த கம்பெனியோட ரேட்டு வந்து இப்போ 100 ரூபாய்க்கு உள்ள அந்த கம்பெனி வருதுன்னா 100 ரூபா, 150, 120, 130ன்னு அப்படி டிகிரீஸ்னு அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏற என்ன ஆகுனா, அந்த கம்பெனி வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கம்பெனி க்ரோ ஆக என்ன ஆகுனா, அந்த கம்பெனியோடைய பெனிஃபிட் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த கம்பெனியோட பெனிஃபிட்லாம் கிடைக்கும். ஸோ இதுதான் சிம்பிளாக நடக்கிற ஒரு விஷயம். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. எப்படி ட்ரேட் பண்ணணும், என்ன தெரிஞ்சுக்கணும், விஷயங்கள் உள்ளே என்ன இருக்குது, இதில் என்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது, நம்ம எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் ரெகுலராக நான் போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இதில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ என்ன டைப்பு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னா, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், இன்ட்ராடே சரிங்களா. இதுக்குள்ளே நிறைய இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங், ஸ்கேல்ப் ட்ரேடிங் அப்படி சொல்லி நிறைய இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்களே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம உள்ளே வர்றதுக்கு முன்னாடி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ லாங் டேர்ம்ன்றது என்னென்னா, ஒரு கோல்டோ ஒரு லேண்டோ நம்ம வாங்கி வருஷக்கணக்கில் ஹோல்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு ஷேரை வாங்கி நம்ம வருஷக்கணக்கில் ஹோல்ட் பண்ண போகிறோம். ஒரு கம்பெனியோட ஷேர் 1000 ரூபாய் இருக்குன்னா, ஒரு 10,000 ஷேர் உங்களால் வாங்க முடியும் கேப்பபிலிட்டி இருக்குன்னா, அந்த 10,000 ஷேரை நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கி ஹோல்ட் பண்ணிங்கன்னா, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் அந்த ஷேரோட ரேட்டு 3000 4000னா உங்களுடைய ப்ராஃபிட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மிட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா, என்னால் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் தான் ஒரு பொருளை வாங்கி வச்சுக்க முடியும். அதாவது ஒரு ஷேர் வாங்கி வச்சுக்க முடியும்னா, நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி ஒரு 100 ரூபாய் இருக்கிற கம்பெனியை நீங்கள் ஒரு வருஷத்தில் வாங்கி ஒரு வருஷம் வரைக்கும் ஹோல்ட் பண்ண போகிறோம். ஒரு 1000 குவான்டிட்டி வாங்கி ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா, அது வந்து நமக்கு வந்து ஒரு 100 150 ரூபாய் இருந்ததுன்னா அது வந்து உங்களுடைய ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது தான் லாங் டைம், ஷார்ட் டைம், மிட் டைம் அப்படின்ற விஷயம். மிட் டைம்ன்றது வந்து 1 இயர் வரைக்கும், இந்த ஷார்ட் டைம்ன்றது வந்து ஒரு 6 மந்த் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி பண்ணுறது. ஸோ அதுக்கும் இடைப்பட்ட இது என்னென்னா, நம்மளுக்கு வந்து அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிற விஷயங்கள் இருக்குது. வாங்கி ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்து விற்கிற விஷயங்கள் இருக்குது. வாங்கி ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருந்து விற்கிற விஷயங்கள் இருக்குது. இப்போது ட்ரேடிங் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த 1 டே, 1 வீக், 1 மந்த் இந்த 3 டைப்பில் தான் இப்போ ரெகுலராக ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம பண்ணுற விஷயங்களும் இந்த 3 டைப்பில் தான் வரும். ஸோ இந்த 3 டைப்பு என்னென்ன, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஒரே வீடியோவில் டீப்பாக சொல்லிகிட்டே போனால் போர் அடிக்க ஆரம்பிச்சோன்றதுனால உங்களுக்கு 1 பை 1 ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு ஒரு டாப்பிக்கும் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி அந்த நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற விஷயங்கள் போஸ்ட், அதாவது இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரீவியஸ் விஷயங்கள்லாம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்குன்றதை வந்து நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் லைக்கு கமெண்ட் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.